Taste the Daily. போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கண்துடைப்பு நாடகம் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 85 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உடனடி பணப்பலன்கள் வழங்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள டிஏ தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கண்துடைப்பு என கூறி அண்ணா தொழிற்சங்க பேரவை உட்பட 28 சங்கங்கள் வெளிநடப்பு செய்தன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கண்துடைப்பு நாடகம் என்றும் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு காலையில இருந்து பேசுறாங்க. நடுவுல அவங்க கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய, அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு 8 சங்கங்களை மட்டும் தனியா அழைத்து பேசியிருக்காங்க. அதுல என்ன முடிவு எடுத்தாங்களோ தெரியல. இப்போ கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்க அதை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 28 சங்கங்களும் ஒன்றிச்சு பேசி அடுத்த கட்டமாக எங்களுடைய என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்பதை எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவர்களும் மற்ற அவங்களுடைய தலைவர்களும் பேசி மிக விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்புகளும் அறிவிக்கும் என்பதை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் ஒரு தனியார் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் பாக்டீரியா தொற்று காரணமாக உயிரிழந்தது தொடர்பான விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் முறையாக தூய்மைப்படுத்தப்படாமல் ஒரே கருவி பல நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.